இருமா ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். ஸோ கைஸ், எல்லாருமே நியூ இயர் ரெசல்யூஷன் ஒன்று எடுத்திருப்பீங்க. நான் வரைக்கும் எனக்கு ஒரு 22 வயசாகுது. வரைக்கும் நியூ இயர் ரெசல்யூஷன் அந்த மாதிரி ஒன்று பண்ணதே கிடையாது. இல்லங்கிற நான் ஃபர்ஸ்ட் டைம் 2024ல ஸ்டார்ட் பண்ணேன். என்ன பண்ணேன்னா, இந்த இயர்ல ரொம்ப பெரிய ஆசைலாம் இல்லை. 1 இயர் டைத்துல 0 to 100K சப்ஸ்கிரைபர், 0 to 100K சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துடணும். அதான் என்னோட ஒரு பெரிய இதா இருந்துச்சு. சரி, இந்த இயர்ல நான் வரைக்கும் எதுவும் பிரயோஜனமா பண்ணதில்ல, சரி இது ஒன்னாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு இந்த கிரேசி டியூன்ற சேனலை ஸ்டார்ட் பண்ணி இதோ இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியும். 7 month எண்ட் ஆகுது. 150 சப்ஸ்கிரைபர்ஸ். ஒளி தெரியுதுடா. வாவ், உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இதை நான் யாரையும் கம்பேரும் பண்ணல, யாரையும் குறையும் சொல்லல. எனக்கு சப்போர்ட் இல்லை, நான் அவ்வளவு பண்றேன் அதெல்லாம் ஒரு மயிரை சொல்ல மாட்டேன். என்னைய நான் திட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. என்னடா புடிங்கிட்டு இருந்த 7 மாசமானா 7 மாசமும் வீடியோ பண்ணாம தான் இருக்கேன்னு தவிர இந்த திங்க் பண்ணாம என்னால இருக்கவே முடியல. ஏன்னா எனக்கு சேனல் இது ஒரு அடிக்ட்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு பேஷனா அவ்வளவு படிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் எதுவுமே இல்லை. எனக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கணும், அதுல இருந்து எனக்கு ஒரு ரெவென்யூ. எனக்கு பேசிக்கா அந்த வைபா டிராவல் பண்ற இந்த மாதிரி இது ரொம்ப பிடிக்கும். நமக்கு ஒரு ரெவென்யூ அதை வச்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எனக்கு அவ்வளவுதான். யூடியூபுக்கு நான் பிகினர் இதெல்லாம் கதெல்லாம் அளக்க மாட்டேன். நான் காலேஜ் 3rd year படிக்கல சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபேக்ஸ் ஆஃப் டிராவலர்னு பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த சேனல் கொஞ்சம் ஸ்ட்ரைக் இது ப்ராப்ளம் வரவும் அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு தான் கிரேசி டியூன்ற ஒரு சேனலே நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சேனல் காலேஜ் முடிச்ச உடனே நான் நினைச்சேன், சரி நம்ம சேனல் அப்படியே டெவலப் பண்ணணும். ஒர்க் வந்துட்டா என்ன, ஒர்க் பார்த்துட்டே நம்ம சேனலை டெவலப் பண்ணணும் அதுன்னு தான் வந்தேன். அப்படியுமே ஒரு 6 month வேஸ்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், சரி நாட்கள்ன்றது போயிட்டே தான் இருக்கும். டே 1 நம்ம தான் மாற்றி ஸ்டார்ட் பண்ணணும். அது இதெல்லாம் மோட்டிவேஷன் ஆகி தான் அப்போதான் நியூ இயர் வந்துச்சு. ரைட்ரா, நியூ இயர் வந்துருச்சு. நான் ஒரு நவம்பர்ல இந்த இதை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நியூ இயர் வருதுல, நியூ இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டு 1 மாசம் தள்ளி போட்டேன். அடங்கும்மால அப்ப இருந்து ஆரம்பிச்ச அந்த லேசினஸ் இப்ப வரைக்கும். சரி, முதல்ல ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ஆக்டிவா பண்ணுவேன். இப்பெல்லாம் என்னன்னு தெரியல, அவ்வளோ லேசினஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிடிச்ச இந்த கண்டென்ட் கிரியேட் பண்றது எனக்கே ஒரு மாதிரி லேசினஸ்னால பிடிக்காம ஆயிடுச்சு. என்னடா இனிமேல் எப்போ நம்ம வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி டயர்டு வேற ஒர்க் பண்ணிட்டு வரேன் 8 hours, இதுக்கு மேலே நம்மளால பண்ண முடியுமா அது இதுன்ட்டுக்கிட்டு. பட் என்னோட சேனல்ல ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, மந்த்துக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ வந்திருக்கும். ஏன்னா என்னால மேக் பண்ணாம தான் இருக்கேனே தவிர திங்க் பண்ணாம இருக்க முடியல. அவ்வளோ திங்க் பண்றேன். நைட் ஆனா போதும், ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டா போதும், திங்க் பண்றேன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா ஃபீல்டில் இறங்கி எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னே தெரியல. அவ்வளோ ரெடி பண்றேன். நம்ம ஒன்று பண்றோம்னா சிஸ்டம் இருக்கு, என்கிட்ட ஐபோன் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் அந்த ஒரு ஸ்டார்ட் அப்ன்றது என்னால் பண்ண முடியல. வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இனிமேல் கன்சிஸ்டன்சியாக வீடியோ வரும், கன்சிஸ்டன்சியாக வரும்ன்ட்டு. அந்த ஒரு லேசினஸ்னால விட்டுக்கிட்டே இருக்கேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணப்ப January 1 ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு ஒரு டைரியுமே போட்டு இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஷெட்யூல் போட்டு வாழ்ந்தேன். இங்க காமிக்கிறேன் பாருங்களேன். ம் 5 6 ரெடி ஆகுறோம், வீடியோ எடிட் பண்றோம், பிசி பண்றோம், அது இதுன்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் மோட்டிவேஷன்லாம் எழுதியிருப்பேன் ஸ்டார்டிங்லே. டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி அது இருக்கு. ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங் எழுதியிருக்கோம், ஃபினிஷிங்குமே எழுதணும். இந்த நாளுக்குள்ள நம்மளோட எய்ம் 100K சப்ஸ்கிரைபர்ஸ். பட் ஃபைனலில் என்ன எழுதியிருக்கோம் பாருங்க, அவர் ட்ரீம் சக்ஸஸ் ஆகுறதுக்கு 10%, ஃபெயிலியர் ஆகுறதுக்கு 90%. ஏன்னா என்னை பற்றி எனக்கு தெரியும். சக்ஸஸ்ஃபுல்லி 7 month கம்ப்ளீட் ஆக போது. இன்னைக்கு டே 25. இன்னும் ஒரு 5 மாதம் தான், 6 month கூட இல்லை. ஃபைனலாக 150 சப்ஸ்கிரைபர்ஸ். இதை நான் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல அதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அதுக்கான ஹார்ட் ஒர்க்கே போடாமல் அதுக்கான ரிசல்ட்டை நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கே தெரியுது, ரீசன் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், லேசினஸ் ஆயிடுச்சு, ஒரு புண்டே உருப்பட மாட்டோம்னு எனக்கே தெரியுது. பட் அதெல்லாம் தாண்டி இதுக்கப்புறம் டெடிகேஷனாக இருக்கணும். அதனால ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இன்னும் கரெக்டாக 150 days இருக்கு. 150 day வீடியோ சேலஞ்ச்.
இது எல்லாரும் பண்றாங்க அப்படிலாம் இல்லை, எனக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை கொண்டு வரணும் லைஃப்ல கன்சிஸ்டன்சி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஸோ இது நான் வரைக்கும் நான் இதை நான் ஃபாலோ பண்ணதில்லை, இதுக்கப்புறமும் நீ ஃபாலோ பண்ண போறது இல்லைன்னா அப்படிலாம் இல்லை பண்ணுவேன். நீங்க யாராச்சும் சேனல் இது ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மோட்டிவேஷன் எனக்கே ஒரு ஆள் மோட்டிவேஷன் சொல்லணும். புலம்புறேன் ஏன்னு எனக்கே தெரியல, புலம்பி தவிக்கிறேன். நைட்டு ஆனாலே தூக்கமே வர மாட்டேங்குது. இதெல்லாம் சீரியஸாக சொல்ல, நேற்றுலாம் நைட்டு தூங்கி 2 மணி ஆயிடுச்சு. அந்த 2 மணி நேரம் வரைக்கும் எடிட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா கூட அதுக்கான ஸ்கில்லாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சும்மா திங்க் மட்டும் பண்ணுறேன். 150 டேஸ்க்கு 150 வீடியோ கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா ஆப்ஷனே இல்லை, 3 வருஷமா பில்டப் மட்டும் தான் கொடுக்குறேன், வேற ஒன்றும் பண்ண மாட்டாரு. அப்படிதான் இருக்கு. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு எல்லாம் புதுசாக வந்துருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈஸ்வராச்சலாம்.